எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், சின்ன வெங்காயம் 1/4 கிலோ, பச்சை மிளகா 8, இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கலாம். பூண்டு ஒரு 20 பல்லு, இஞ்சி சின்ன சின்னதாக ஒரு 6 துண்டு, தக்காளி ஒரு 3 தக்காளி போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கலாம், வெங்காயம் தக்காளி எல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்கிறதுக்கு. தேங்காய் 1/4 மூடி சின்ன சின்ன துண்டுங்களாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு வதக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பேஸ்ட்டை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு கையளவு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸிலையும் கொஞ்சம் தண்ணி அலசி ஊற்றிக்கலாம், அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ லைட்டாக கொதி வந்தோடனே 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு, இப்போ தண்ணி ஒரு 2 டம்ளர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 20 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டுடலாம். எதுக்குன்னா அந்த மசாலா பச்சை வாசனைலாம் அரைச்சி வச்சோம்ல மசாலா, அது பச்சை வாசனைலாம் போகிறதுக்கு. இப்போது மீனை ஆட் பண்ணிக்கலாம். மீனை ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. அதுக்கு மேலே வைக்காதீங்க, ஏன்னா காரப்பொடி மீன் கரைஞ்சிரும். அவ்வளோதாங்க, மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா பக்காவாக கேரளா ஸ்டைலில் சூப்பரான மீன் குழம்பு. காரப்பொடி இருந்ததுன்னா இந்தமாரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நார்மல் மீன் குழம்போட இந்தமாரி செய்யும்போது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.